அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். மாசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். குருமூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெங்காடு வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், அவலூர்பேட்டை டு மல்லவாடி அடுத்த குறிஞ்சாபுரம் பூவரசன் நாடக மன்றம், பிரம்மதேசம் அடுத்த நாட்டேரி செய்யாறு ஸ்ரீவாணி நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த நாரணமங்கலம், ஆரணி ஸ்ரீலிங்கேஷ் நாடக மன்றம், பெருங்கட்டூர் அடுத்த செய்யாறு டு பெருங்கட்டூர் அடுத்த மேல் கஞ்சாங்குழி, ஆரணி சக்தி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த சத்தியவாடி, ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், பானாவரம் அடுத்த மங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பத்மா நாடக மன்றத்திற்கு நாடகம், கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், கலவை அடுத்த மேட்டு முள்ளுவாடி, முள்ளுவாடியில நாடகம், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், ஒரத்தி அடுத்த வந்தவாசி டு ஒரத்தி அடுத்த பொற்பனங்கரணை அப்படிங்கிற ஊர்ல நம்ம பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றத்திற்கு நாடகம், ஆரணி நந்தினி நாடக மன்றம், சக்கரமல்லூர் அடுத்த சுனைப்பட்டு காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம நந்தினி நாடக மன்றத்திற்கு நாடகம், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், ஆரணி டு முள்ளன்றம் அடுத்த 12 புத்தூர் காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம தனம் நாடக மன்றத்திற்கு நாடகம், ஆரணி தனுஷ் நாடக மன்றம், பெருங்கட்டூர் செய்யாறு டு பெருங்கட்டூர் அடுத்த தண்டப்பந்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்திற்கு நாடகம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. ஒரு 2 நாள் பதிவு போட முடியாம போயிருச்சு. ஆனா அந்த பதிவு போடலை அப்படிங்கிறதுக்காக என் தம்பியும் என் ஹஸ்பண்டையும் போட்டு தாள் சேர்த்துட்டு தான் அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய போனு ஏன் நாடக பதிவு போடல, நீனா ஒரு நாடகம் பதில் சொல்ல முடியல, தயவு செஞ்சு இல்லைன்னா கூட இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு அவங்க 2 பேரும் உங்களுக்காக பேசுறாங்க. நீ கொஞ்சம் முடியல, உடம்பும் முடியல, சரி நாடகம் தான் எதுவும் இல்லையேன்றதுக்காக நான் பதிவு இன்னைக்கு நாடகம் எதுவும் இல்லைன்னு கூட தகவல் சொல்லாம விட்டுட்டேன். அது தப்பு தான். இனிமேல் நாடகம் இல்லைனாலும் நாடகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு போட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி சீசன்ல ஒரு நாள் 2 நாள்ல நாடகம் இல்லாம தான் இருக்கும். தொடர்ந்து நாடகம் கொடுக்க வர சகோதரர்கள் சொல்றாங்க, அக்கா நீங்க தினம்தோறும் ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்றீங்க, அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொஞ்ச நாளா நான் அதை போடல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம மாறணும், அப்புறம் தான் ஊருக்கு உபதேசம் அப்படின்னு இருக்கு. தினமும் சொல்றோம், என் ஹஸ்பண்டே அதை ஃபாலோ பண்ண மாட்டாரு, 3 மணிக்கு மேல சாப்பிடுறாரு. அதே எனக்கு கோபமா வருது. நான் எல்லாருக்கும் என் சகோதரர்கள்லாம் சொல்றேன்ப்பா, நீயே அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானுமே கூட சொல்றேனே, உங்களெல்லாம் இந்த தண்ணி போட்டு ஒரு நாள் குடிங்க, வெந்தயத்தை போட்டு அந்த தண்ணியை ஒரு நாள் குடிங்கன்னு சொல்றேன். நானே அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றேன்னா, அதனால எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு. நம்ம முதல்ல ஃபாலோ பண்ணணும், நம்ம முதல்ல திருந்தணும், நம்ம முதல்ல மாறணும், அப்புறம் தான் நம்ம சகோதரர்கள்லாம் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹெல்மெட் மட்டும் போட்டுட்டு போவேன். கொஞ்சம் லாங்ல போறேன், ஒரு பசங்களோட ஸ்கூலுக்கு போறேன்னா கூட ஹெல்மெட் போடாம போக மாட்டேன். அந்த ஒரு உபதேசத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம். மற்றபடி உணவு பழக்க வழக்கங்களுக்கானது முதல்ல நான் என்ன மாத்திக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் அதை சொல்லணும். கண்டிப்பா இனிமேல் சொல்லிக்கிட்டே வரேன். எப்பவுமே உங்களுடைய சகோதரி அம்முவுக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க. உங்களுடைய ஆதரவால தான் நாடக கலை இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. நிறைய 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 அன்பு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அன்புடைய மழையில நனைஞ்சுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் தான். ஆனா நம்மளுடைய கடையில ஒவ்வொரு ஊர் மக்களையும் பார்க்கும்போது, நம்மளுடைய நாடக கலைஞர்களை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் போயிடுது. ஏன்னா நீங்க காமிக்கிற அந்த அன்பு தான். கிராம மக்களாகட்டும், நாடக கலைஞர்களாகட்டும், உங்க எல்லாருடைய அன்பும் ஒட்டு மொத்தமா எனக்கு கிடைக்குது. என் அப்பா மூலியமா நீங்கெல்லாம் எனக்கு காட்டுற மாதிரி எனக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அன்பு கொடுத்துட்டே இருக்கீங்க. இதே மாதிரி உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே நம்மளுடைய கலை குடும்பத்துக்கும் உங்க சகோதரி அம்முக்கும் இருக்கணும். என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.